இன்று நமக்கு அடுத்த நிகழ்ச்சியை வழங்க இருக்கிறார் காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே என்னத்த தான் நம்ம பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாலும், இப்ப மனநிலையில என்னதான் இருந்தாலும் எல்லாருக்குமே பயிற்சி செய்றோம், உணவு உட்கொள்றோம், ஆரோக்கியத்தை தேடிட்டு இருக்கோம். அப்படிங்கிற ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும், பொருளாதாரம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக இன்றைய காலகட்டத்துக்கு நமக்கு தேவையா இருக்குது. ஏன்னா, இன்று பொருளாதாரத்தை நோக்கி தான் நம்ம நம்மளுடைய பயணங்களும் சரி, நம்மளுடைய பொருளாதாரத்தை நோக்கி தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இன்றைய காலகட்டத்தில இருக்கு. அத எப்படி நம்ம இன்னைக்கு நமக்கு நாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப பயிற்சி ஐயா குடுக்குறாங்க, நம்ம செய்றோம். அது மாரி பல்வேறு இயற்கை சார்ந்த உணவு முறைகள நம்ம தேடி தேடி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாரி இன்றைய காலகட்டத்துக்கு பொருளாதாரத்தை அ ஈர்க்கக்கூடிய சக்தி வழிமுறைகள் என்ன? அப்படிங்கிறத பத்தி நமக்கு சிறப்பா விளக்கம் குடுக்க இருக்கிறாங்க காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள். அந்த பொருளாதாரத்தை நமக்கு நாமே எப்படி அ சில பிராக்டிகல் மூலியமா நம்ம ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தையும் இன்னைக்கு சொல்ல இருக்கிறாங்க. உண்மையிலுமே இது எல்லாருக்கும் சிறப்பான ஒரு நிகழ்வா இருக்கும். ஏன்னா இன்றைய பொருளாதாரத்தை நாம் எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்குள்ள, அந்த பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய சக்திகள் நம்மிடையே நாம் ஏற்படுத்த முடியும் என்பதை இன்னைக்கு தெளிவான விளக்கத்துடன் இன்னைக்கு நமக்கு சிறப்பான பயிற்சி அளிக்க காத்துட்டு இருக்காங்க. அனைவரும் இந்த நிகழ்வுல உங்களுடைய முழுமையான பங்கை கொடுத்து முழு பயனையும் அடைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அ எந்த அளவுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு இத நோட்ஸ் எடுத்துங்க. பயிற்சிகள் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு நாளைக்கு உங்களுக்கு அற்புதமான பயிற்சிகள் தொடர்ந்து குடுத்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க அத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு நாளும் நீங்க அத செய்து பார்க்கக்குள்ள தான் முழு பயனையும் நீங்க அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, இன்றைய நிலையில் நமக்கு அற்புதமாக பொருள் பொருளாதாரத்தை ஈர்க்கும் சக்திகள் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு சிறப்பான வகுப்பை எடுக்க காத்துக் கொண்டிருக்கும் காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம். குட். கண்ணுகள மூடிக்கோங்க. மெதுவா மூச்சு உள்ள இழுத்துக்கோங்க. மெதுவா மூச்சு வெளிய எடுக்கலாம். நமக்குள்ள அந்த அமைதிய நமக்குள்ள அனுபவமா கொண்டு வாங்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அமைதி, அந்த பேரானந்தம், அந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடா நம்மளுடைய எண்ணங்கள்ல, உணர்வுகள்ல, நம்மளுடைய உடல் அசைவுகள்ல அது பல மடங்கு எதிரொலிக்கட்டும்ன்றதோட, இந்த மனதுக்குள்ள நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுக்கும், அனைத்து மத தெய்வங்களுக்கும், அனைத்து மத குருமார்களுக்கும், ஆன்மீக சான்றோர்களுக்கும், குணமளிக்கும் தேவதைகளுக்கும், வளத்திற்கான தேவதைகளுக்கும் எங்களது மேலான நன்றிகள். உங்களது விலை மதிக்க முடியாத ஆசைகளுக்கு நன்றி. விலை மதிக்க முடியாத தெய்வீக போதனைகளுக்கு மிக மிக நன்றி. இந்த வகுப்பின் மூலமாக எங்களுக்கும், எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தினாலும், அமைதியாலும், அபரிதமான செல்வ வளத்தினாலும், பொருளாதார முன்னேற்றத்தாலும், தொழில் முன்னேற்றத்தாலும், பாதுகாப்பான ஆன்மீக முன்னேற்றத்தாலும் ஆசிரியத்துமைக்கு நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். மெதுவா அந்த ஆசீர்வாதங்களை மெதுவா இன்ஹேல் பண்ணி பாருங்க. மெதுவா மூச்சு உள்ள இழுத்து பாருங்க. அது நம்ம உடல் முழுவதும் பரவுற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அந்த அமைதி, அந்த சந்தோஷத்தோட ஒரு புன்சிரிப்போட உங்க கண்களை திறந்துக்கோங்க. நமஸ்தே. குட். ஸோ இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி மிக மிக முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். குட். ஸோ இன்னைக்கு நம்ம வளத்தை ஈர்ப்பதற்கான வழிமுறைகள் நம்ம பார்க்க போறோம். ஸோ மிக முக்கியமா நம்ம நிறைய ஆசன பயிற்சி செய்றோம். மனதுக்கான பயிற்சி செய்றோம். அந்த மாதிரி நம்ம ஆன்மீகத்துக்கான பயிற்சி நம்ம நிறைய செஞ்சுட்டே இருக்கோம். ஸோ இது எவ்வளவு மிக முக்கியமானதோ,
நம்முடைய வாழ்க்கையில வளமைன்றது மிக மிக முக்கியமானது. அப்ப ஒரு பறவைக்கு வந்து 2 ரெக்கைகள் வந்து இருந்தா மட்டும் தான் அந்த பறவை பறக்க முடியும். அந்த ஒரு ரெக்கை இருந்தா அது பறவை வந்து பறக்க முடியாது. அப்ப அது மாரி நம்ம லைஃப்ல வந்து நெறைய விஷயங்கள சாதிக்கிறதுக்கு நமக்கான ஆரோக்கியம், அமைதி, ஆன்மீகம் எல்லாமே இருந்தா கூட, அது எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய, அத செயல்படுத்தக்கூடிய நிகழ்வுக்கு மிக மிக முக்கியமானது நம்முடைய பொருளாதாரம் வந்து மிக மிக முக்கியமானது. அதனால தான் என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஒரு பறவை 2 ரெக்கைய வச்சு நம்ம பறக்கும்போது மட்டும் தான், அந்த நிலைய அடையிற மாரி, அதுக்கான நிலைய அடையிற மாரி, அப்போ வளமை இருக்கும்போது மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில நெறைய மாற்றங்கள உருவாக்க முடியும். நெறைய சுதந்திரத்த உருவாக்க முடியும் அப்டின்றது நமக்குள்ள தெரியுது. அப்ப அந்த வளமைய எப்படி நம்ம பிரசன்ட் லைஃப்ல நம்ம எப்படி உருவாக்கலாம் அப்படின்ற மிக மிக அற்புதமான பயிற்சிகள், அந்த செயல்முறை பயிற்சிகள் மிக முக்கியமா இந்த செஷன் மூலமா நமக்கு கடைசி ஒரு ஃபினான்ஷியல் ஹீலிங். நம்ம நம்ம பணம் வர்றதுக்கு தடையா இருக்கக்கூடிய அந்த ஹீலிங் வந்து நம்ம பண்ணும்போது, நெறைய மாற்றங்கள் நமக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்குள்ள இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அதனால தான் என்ன சொல்றாங்க, "பொருள் இல்லாருக்கு உலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை." அப்ப ஒரு மரம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மரம் வந்து அந்த மரத்துல இருக்கக்கூடிய அந்த வேர் வந்து மிக மிக முக்கியமானது. அந்த வேர் வந்து மிக மிக முக்கியமானது. அப்ப வேர் எவ்வளவு மிக மிக முக்கியமானதோ, அந்த வேர் இருந்தா தான் அந்த மரம் வந்து தழைச்சு அது வளர்ற மாரி இருக்கும். அப்ப அதே மாரி தான் அந்த மரம் வந்து வளரும்போது, மேல இருக்கக்கூடிய காய்கனிகள் அல்லது அதுல விளையக்கூடிய பொருள்கள் வந்து மிக மிக முக்கியமானது. அப்ப நம்ம லைஃப்ல வந்து எப்படி ஒரு மரத்திற்கு வேர் மிக முக்கியம். அதுல இருக்கக்கூடிய விளைவுகள் இப்ப வேர் எப்படி தெரியுது? நம்ம பூமிக்கு அடிக்குள்ள இருக்கு. அது கண்ணுக்கு தெரியறதில்ல. ஆனா விளைவுகள் எப்படி தெரியுது? நம்ம கண்ணால நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப அது மாரி வளமை நமக்குள்ள அந்த வளமைக்கான சக்தி வரும்போது, நம்ம வாழ்க்கைக்கான பல விளைவுகள நம்ம கண் முன்னாடி நெறைய பார்க்கறதுக்கான சூழ்நிலை இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க ஐயா சொன்ன மாரி அந்த நெறைய செயல்முறை பயிற்சிகள். இப்ப நம்ம வளமை உருவாக்குறதுக்கு நெறைய வழிமுறைகள் பத்தி நம்ம பேச போறதில்ல. மிக முக்கியமா வளமை உருவாகுறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய மனோபாவங்கள நமக்குள்ள மாத்திட்டாலே, நம்ம வளமை வந்து ரொம்ப ஈஸியா அடைய முடியும்ன்றது தான் இன்னைக்கு அதுக்கான செயல்முறை பயிற்சியா நம்ம பார்க்க போறோம். ஸோ கிராண்ட் மாஸ்டர் சோவா கோக்ஸே. ஸோ இவங்க பிராணி ஹீலிங் அண்ட் அர்ஹாட் யோகா ஃபவுண்டர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸா ரிசர்ச் பண்ணி, இந்த வளமை பத்தியான விஷயங்கள வந்து இந்த உலகத்துக்கு கிட்டத்தட்ட 200 கண்ட்ரீஸ்க்கு மேல ஆக்சுவலா அவங்க இவங்க கொண்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க ஃபவுண்டர் ஆஃப் அர்ஹாட் யோகா, தென் சயின்டிஸ்ட்டா இருக்காங்க, கெமிக்கல் என்ஜினியரா இருந்திருக்காங்க. தென் மிக முக்கியமா இத வளமைக்கான சக்தியா சொல்றாங்க. இப்ப மிக மிக முக்கியமா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்டின்னா, பணம் வந்து ஒரு ஒரு ரூபாவோ அல்லது ஒரு கோல்டு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா மாஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப உடல் ஆரோக்கியம் நீங்க சொல்லும்போது நமக்கு என்ன தெரியுது? இட்ஸ் வாட் சம் எனர்ஜின்னு தெரியுது. இப்ப மன அமைதி, ஒரு எனர்ஜின்றது தெரியுது. அப்ப அத மாரி வளமையும் ஒரு சக்தி அப்படின்றது நமக்குள்ள எப்ப அதுக்கான எண்ணங்கள் நம்ம கொண்டு வரும்போது, அப்ப வளமைன்றது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பணமாவோ, ஒரு பொருளாவோ நம்ம பார்க்குறோம். ஆனா வளமைன்றது ஒரு சக்தின்ற அந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா, வளமைய நம்மளால ஈஸியா ஈர்க்க முடியும்ன்றத சொல்றாங்க. அப்ப வளமைக்கான சக்தி நம்ம வர்றதுக்கு எதெல்லாம் நமக்குள்ள ஒரு தடைகளா இருக்கோ, எதெல்லாம் நமக்கான எண்ணங்களா இருக்கோ, எதெல்லாம் நமக்கான உணர்வுகள் எதெல்லாம் இருக்கோ, அத நீக்கிட்டுனாலே வளமைக்கான சக்தி நமக்குள்ள ஈஸியா வரும். இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு செஷன்லயும் நம்ம என்ன சொன்னோம்? உடல் ஆரோக்கியம் நம்ம கைகள்ல இருக்கு. நம்முடைய வாழ்க்கை மனதை மாற்றும்போது, நம்முடைய வாழ்க்கை நம்ம கைகள்ல இருக்கு. அப்படின்றத சொன்னோம். அப்ப வாட் வி திங்க், வாட் வி ஆர். நான் எதை நினைக்கின்றோமோ, அதுவாவே ஆகிறோம்னு சொல்றோம் அப்படி. அப்படின்னா, நம்ம ஆரோக்கியத்த பத்தி நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ, அதுதான் நமக்குள்ள ஆரோக்கியமாகுது. நம்ம மன எண்ணங்கள பத்தி நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ, அதுதான் நம்ம மன அமைதிக்கான சக்தியாகிற மாரி, நம்ம பணத்தை பற்றியோ, வளத்தை பற்றியோ, பொருளாதாரத்த முன்னேற்றத்த பத்தி நம்ம எதெல்லாம் யோசிக்கிறோமோ, அதுதான் இப்ப வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளாதாரக்கான சூழ்நிலைகளா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்ப ஆக்சுவலா என்ன சொல்றாங்க? நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும், எல்லா சூழ்நிலைகளும் நம்மள சார்ந்தது தான் அப்படின்றத சொல்றாங்க. மிக முக்கியமா நம்ம ஆக்சுவலா இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வளமைக்கான சக்திய நமக்குள்ள நமக்குள்ள எப்படி உருவாக்குறது? இந்த வளமைக்கான தன்மைய நமக்குள்ள எப்படி
அ வர்றதுக்கு எது தடைகளா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப மிக முக்கியமா, இப்ப இதுல கேட்டுட்டு இருக்கிறவங்க, பணம் நம்மளால ஈஸியா சம்பாதிக்க முடியும். வளமை நம்மளால ரொம்ப ஈஸியா நமக்குள்ள கொண்டு வர முடியும். அப்படின்றத யாரெல்லாம் நம்ம நம்புறோம்? அப்ப நம்ம யாரெல்லாம் வளமைய நமக்குள்ள ஒரு பணமாகட்டும், வளமையாகட்டும், நம்ம வாழ்க்கைக்கான முன்னேற்றங்கள எதெல்லாம் நம்மளால ஒரு ஈஸியா நம்மளால ஈஸி மீன்ஸ் நமக்குள்ள ஒரு ஒரு முயற்சி பண்ணும்போது, அந்த மாற்றங்கள நமக்குள்ள உருவாக்க முடியுன்றத யாரெல்லாம் நம்புறாங்களோ, அவங்களுக்கு ஈஸியா அது வளமைக்கான சக்திய ரொம்ப ஈஸியா அடைய முடியுன்றத சொல்றாங்க. அது அப்படியே ஒரு செயல்முறை பயிற்சின்றத நம்ம பார்க்க போறோம். அப்ப மிக முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ ஒரு வளமை நமக்குள்ள வருது. வளமை நமக்குள்ள வர்றதுக்கு நெறைய அணுகுமுறைகள் இருக்கு. ஆக்சுவலா எப்படி ஒரு உடல் ஆரோக்கியத்த கொண்டு வரதுக்கு நல்ல சிவம் என்ன சொல்றாங்க, மூச்சு பயிற்சி சொல்லித் தராங்க. உடற்பயிற்சி சொல்லித் தராங்க. ஆசன பயிற்சி சொல்றாங்க. அப்ப நெறைய ஆசிரியர் பெருமக்கள் இந்த உடல் மற்றும் மனத ஆரோக்கியப்படுத்துவதற்கு அல்லது வளமைப்படுத்துவதற்கு நெறைய பயிற்சிகள் இருக்கிற மாரி, வளமைக்கான விளைவுகள நம்ம லைஃப்ல உருவாக்குறதுக்கும் சில செயல்முறை பயிற்சிகள், சில சக்திகள் வந்து காரணமா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இப்ப மிக முக்கியமா வளமை நமக்குள்ள இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நம்மளுடைய கர்மா ஒரு மிக மிக முக்கிய காரணம் சொல்றாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க, என்டைட்டில்மென்ட் அப்படி சொல்லுவோம். அல்லது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கொடுத்து வச்சவங்க. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் கிடைச்சுச்சுன்னா, அவங்க என்னங்க அவங்க ரொம்ப குடுத்து வச்சிருக்காங்க அப்படி சொல்லுவோம். அப்ப கொடுத்து வைத்ததுன்னா என்ன? நம்ம ஏற்கனவே கொடுத்து வச்சத நம்ம திருப்பி கேட்கும்போது நம்ம தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாரி, அப்ப இப்ப நம்ம இதெல்லாம் நமக்கான பொருளாதார முன்னேற்றமா இருக்கு. இதெல்லாம் நம்ம வளமைக்கான சக்தியா இருக்கு அப்படின்னா, ஸோ இதுக்கான நல்ல கர்மா நம்ம ஏற்கனவே நமக்குள்ள இருக்குன்ற அந்த புரிதல் வந்து நமக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தாராளமாக வழங்குதல், தென் அதுக்கான முயற்சி, தென் செல்வ செழிப்புக்கான பாதை வந்து நம்ம ரெகுலரா நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல மிக முக்கியமா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்முடைய நம்முடைய சக்திய நம்முடைய வளமைய தீர்மானிக்கிறது, நம்ம செய்யக்கூடிய தொழில்கள் அல்லது நம்ம நம்ம செய்யக்கூடிய ஒரு முயற்சிகள் தான் என் லைஃப்ல வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டிய உருவாக்குது. எனக்கான பணத்த உருவாக்குதுன்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா, மிக மிக முக்கியமான நான் அத ஆரம்பிக்கும்போதே என்ன சொன்னேன்? வளமையும் ஒரு சக்தி அப்படின்றத சொன்னோம். வளமையும் ஒரு சக்தி. அப்ப ஒரு சக்திய தீர்மானிக்கக்கூடியது அல்லது வளமைய நமக்குள்ள தீர்மானிக்கக்கூடியது, வெறும் நம்ம யோசிக்கக்கூடிய செயல்கள் யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் மட்டும் இல்ல. செய்யக்கூடிய செயல்கள் மட்டும் இல்ல. அதுக்கான தொழில்கள் மட்டும் இல்ல. அத உருவாக்குறதுக்கான சக்தி நம்மட்ட எந்த அளவுக்கு இருக்கோ, அதுக்கான வளமைக்கான சக்தி நமக்குள்ள இருக்குன்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நம்ம இது இது இத வந்து ஒரு அறிவியல் ரீதியா நமக்குள்ள உணர முடியுமா அப்படின்னா, அறிவியல் ரீதியா உணர முடியும். அப்ப நீங்க இந்த பயிற்சிய நீங்க செஞ்சு பார்ப்போம். என்ன காரணம்னா, இது 2, 3 தடவ நம்ம எப்பல்லாம் யோசிக்கும்போது நம்மட்ட சக்தி எப்பல்லாம் அதிகமாகுது, எப்பல்லாம் நம்ம நம்ம எதிர்மறையா யோசிக்கும்போது நம்மளுடைய சக்தி அதிகமாகுதுன்றத உணர்றதுக்கு இந்த பயிற்சி வந்து மிக மிக முக்கியமானது. இல்லாட்டி என்ன இருக்கும், நான் சொன்னதுனால நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரி இருக்கும். இல்ல அத அக்செப்ட் பண்ற மாரி இருக்கும். கைகள உள்ளங்கைய பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த உள்ளங்கைய பிரஸ் பண்ணிக்கோங்க. விரல்கள பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இந்த பயிற்சிய நம்ம செஞ்சு செஞ்சு பார்த்துருப்போம். ஸோ கைகள இப்படி வச்சுக்கோங்க. நாக்க மேல் எண்ணத்தோட வச்சுக்கோங்க. தென் மெதுவா மூச்ச உள்ள இழுத்துக்கோங்க. தென் மெதுவா மூச்ச வெளிய விட்டுக்கோங்க. இப்ப நீங்க உங்க மனதுல உங்க வளமைக்கான எண்ணங்கள யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் உருவாக்கக்கூடிய அந்த மாற்றங்கள உருவாக்குறதுக்கான அந்த வளமைக்கான சக்தி என்ட்ட என்ன அளவுக்கு இருக்கு? அப்படின்றத அ அப்படின்றத மனசுல கொண்டு வந்துட்டு, தென் இந்த பயிற்சிய நீங்க செஞ்சு பாருங்க. மெதுவா மூச்ச உள்ள இழுங்க. மெதுவா மூச்ச வெளியிடுங்க. மெதுவா மூச்ச வெளியிட்டு உள்ள உள்ள இழுக்கும்போது உங்க 2 கைகள்ல என்ன மாரியான அழுத்தம் இருக்கு? அல்லது 2 கைகள்ல என்ன மாரியான தன்மை உங்களால உணர முடியுதுன்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. குட். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. குட். இத ஃபீல் பண்ணி பார்த்தீங்களா? ஸோ, இது இப்ப இப்ப இருக்கக்கூடிய இந்த சக்தியோட அளவும், இந்த செஷன் நம்ம முடிச்சுட்டு நம்ம பார்க்கக்கூடிய சக்தியோட அளவும், இப்ப நீங்க உருவாக்கக்கூடிய உங்களுடைய தொழில்கள் பத்தி, உங்களுடைய வளமை பத்தி, உங்களுடைய எதிர்காலம் பத்தி, எதெல்லாம் நீங்க யோசிக்க வச்சிருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் பத்தியும், இந்த செஷனோட எண்ட்ல உங்களுடைய எண்ணங்களுடைய தன்மைகள் மாற்றத்த பத்தி தான் நம்ம ஆக்சுவலா உணரப் போறோம். ஸோ, மிக முக்கியமா என்ன சொல்றாங்க அப்டின்னா, நம்ம வளமைய தீர்மானிக்கிறது மிக மிக நம்மிடம் இருக்கக்கூடிய சக்தி ஒரு காரணமா இருக்கு. அந்த சக்தியில என்ன இருக்கு? அந்த ஒளி உடல்ல என்ன இருக்கு? சக்கரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப சக்கரங்கள் வந்து இப்ப நெறைய சமயத்துல நமக்கு நெறைய நம்ம பார்த்த விஷயங்கள் நம்ம என்ன யோசிச்சிருப்போம் அப்டின்னா, சக்கரங்கள் வந்து வெறும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மட்டும் தான், வெறும் குண்டலினி பயிற்சிக்கு மட்டும் தான் நம்ம நெனைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சக்கரத்துக்கு என்ன தன்மை இருக்கு அப்டின்னா,
உடல் ரீதியான பண்புகளை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இருக்கு. மன ரீதியான பண்புகளை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இருக்கு. நம்முடைய எண்ணங்களை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இருக்கு. மிக மிக முக்கியமா நம்முடைய பொருளாதார முன்னேற்றத்தையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தி வந்து சக்கரங்களுக்கு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்ப ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மட்டும் நம்முடைய சக்கரங்கள் உதவி செய்யல, நமக்கான பொருளாதார முன்னேற்றங்களுக்கும் நம்மளுடைய சக்கரங்கள் வந்து உதவி செய்யுது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நம்முடைய சக்கரங்கள்ல அந்த பொருளாதார முன்னேற்றத்துக்கான சக்தி ஒருத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற முன்னேற்றங்கள் தான் லைஃப்ல இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப பிராணிகளில் என்ன சொல்றாங்க? அப்ப ஒவ்வொரு சக்கரமும் நமக்கான பொருளாதார முன்னேற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளை வந்து தீர்மானிக்குது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இந்த சக்கரங்கள் மிக பிரகாசமாகும் போதும், இந்த சக்கரங்கள் மிக பலமடையும் போதும், நம்முடைய ஒளி உடல் பலமடையும் போதும், நம்முடைய பொருளாதார முன்னேற்றங்கள் வந்து மிக இயல்பா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வந்து பினான்சியல் ஹீலிங், பிசினஸ் ஹீலிங்லாம் நம்ம பிராணி ஹீலிங் மூலமா பண்ண முடியுது. அப்ப மிக முக்கியமா பணத்தின் மீதான அணுகுமுறை. அப்ப இன்னைக்கு நிறைய சமயத்துல நம்ம பணம் பத்தி ஏற்கனவே நம்முடைய அம்மா அப்பா ஆகட்டும், நம்மளுடைய கூட பிறந்தவங்களாகட்டும், அந்த சொசைட்டி ஆகட்டும், நிறைய நம்ம பணத்தை பத்தி நமக்குள்ள எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான உணர்வுகள் நிறைய நமக்குள்ள ஒண்ணு நம்ம உருவாக்கக்கூடியதா இருக்கலாம், அல்லது நம்ம பிறர் உருவாக்கக்கூடிய விஷயங்கள் பாதிக்குமா அப்படின்னா பாதிக்கும்ன்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பணத்தை பத்தி நம்ம உருவாக்கக்கூடிய எதெல்லாம் நம்ம யோசிக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம பேசுறோமோ, எதெல்லாம் நம்ம செயல்படுறோமோ, அது தெரிந்தோ தெரியாமலோ நம்மள பாதிக்குதுன்றத சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உடற்பயிற்சி பண்ணும்போது என்ன சொல்றாங்க? அப்ப நம்ம சாப்பிடும்போது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல அந்த சரிவிகித அந்த சக்தி இல்ல. அப்ப இந்த உடல நம்ம ஒழுங்கா பயிற்சி பண்ணல அப்படின்னா, எப்படி உடல் ஆரோக்கியத்த பாதிக்கிற மாரி, நம்முடைய மனதுல நேர்மறையான எண்ணங்கள உருவாக்கல அப்படின்னா, எப்படி ஒரு மனத பாதிக்கிற மாரி, நம்முடைய பொருளாதாரம் பற்றி, பணத்த பற்றி, தொழில்கள் பற்றி எதெல்லாம் நம்ம நெகட்டிவா யோசிக்கிறோமோ, அது மிக மிக முக்கியமா மத்த எல்லா விஷயங்கள காட்டிலும் அது பாதிக்கக்கூடிய செயல்கள உருவாக்குதுன்றத சொல்றாங்க. அப்ப நம்ம தொழில்கள் செய்றது ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைமா இருக்கலாம். அல்லது நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு பீரியட் ஒரு டைமா இருக்கலாம். ஆனா, இத தாண்டி நம்ம காலையில இருந்து நம்ம நைட்டு தூங்குற வரைக்கும், இவ்வளவு காலம் வந்து நான் பணத்த பத்தி எதெல்லாம் நான் யோசிக்கிறேனோ, நான் செய்யக்கூடிய செயல்கள பாதிக்குது. நம்முடைய பொருளாதாரத்த பாதிக்குது. நம்முடைய தொழில்கள பாதிக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப பணம் நமக்கு அபரிதமா வரணும், அல்லது வளமை நமக்குள்ள அபரிதமா வரணும் அப்படின்னா, நம்ம அது மாரி அதன் பற்றியான நேர்மறையான எண்ணங்கள உருவாக்குறது மிக மிக முக்கியமானது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப மிக மிக முக்கியமான அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, மிக மிக முக்கியமானது ஆக்சுவலா பணம் வந்து ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ஆக்சுவலா அத பார்க்கக்கூடியது, அத உணரக்கூடியது, அது மேல வந்து மரியாதை செலுத்தக்கூடியது சொல்றாங்க. ஸோ ரொம்ப மிக மிக முக்கியமான கான்செப்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பணம் வந்து மிக மிக பார்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் அத உணரக்கூடியது, அதன் மேல் மரியாதை செலுத்தக்கூடியது சொல்றாங்க. இப்ப நெறைய நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்டின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆக்சுவலா டைம் இல்லாதனால நான் எனர்ஜி ஸ்கேன் பண்ணல சொல்ல. நார்மலா நார்மலா என்ன அப்டின்னா, ஸோ இந்த இந்த பயிற்சிய நீங்க ரெகுலரா இன்னைலருந்து செய்யும்போதே உங்களுடைய உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் நெறைய மாறுற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் சில பயிற்சிகள் நான் செஞ்சிருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஸோ அந்த காலத்துல வந்து நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்ப நெறைய உண்டியல்லாம் சேமிப்போம். நெறைய விஷயங்கள். அப்ப நீங்க எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ, அது நம்மள பாதிக்குதுன்றது தெரியுது. அப்ப நம்ம ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நம்ம தூங்குற வரைக்கும், எப்பல்லாம் நேரம் கிடைக்கும்போது, நம்ம பணத்த எவ்வளோ நேரம் நம்ம பார்க்குறோம்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இந்த பாட்டில் பார்க்குறீங்க. இந்த பாட்டில் நீங்க பார்க்குறீங்க அப்டின்னா, ஒரு நிமிஷம். இந்த பாட்டில் நீங்க பார்க்குறீங்க அப்டின்னா, இப்ப இந்த இந்த பாட்டில் நீங்க பார்க்குறீங்க. இந்த பாட்டில் பார்க்கும்போது ஸ்க்ரீன்ல ஆக்சுவலா நீங்க எஸ் சார். தெரியுதா சார்? ஸ்க்ரீன ஸ்க்ரீன மாத்திக்கங்க. அந்த இது ஓகே. தட்டு ஸ்டார்ட். ஓகே ஆ. சார். ஸோ இந்த இந்த பாட்டில் நீங்க பார்க்குறீங்க. இந்த பாட்டில் பார்க்கும்போது, ஆக்சுவலா எப்படி இருக்கு? எம்ப்டியா இருக்கிற மாரி இருக்கு. ஸோ அந்த காலத்துல வந்து நம்ம உண்டியல்லாம் வச்சு நம்ம போடுவோம் அதெல்லாம். அப்ப இந்த பாட்டில் எம்ப்டியா பார்க்கும்போது நீங்க கூடிய எனர்ஜியும், நீங்க இப்ப ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா உங்களுடைய எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாரி இருக்கும். அதே சமயத்துல இந்த பாட்டில்ல நீங்க இந்த மாரி பணத்த போட்டுட்டு
இப்ப நீங்க இது ரெகுலரா நீங்க பார்க்கும்போது, இதுல இருக்கக்கூடிய இப்ப இப்ப நீங்க நார்மலா இப்ப நீங்க நார்மலா பார்க்கிறதுக்கும், இதுல நீங்க பணத்த போட்டு பார்க்கும்போது, உங்களுடைய மனநிலை என்ன மாற்றம் வருது? உங்களுடைய சக்தியோட மாற்றம் என்ன வருது? அப்படின்றத நீங்க ஃபீல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அப்ப நம்ம நெறைய மாற்றம் வந்து நமக்குள்ள இருக்கிற மாரி இருக்கும். அப்ப இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அப்ப டெய்லி நீங்க இந்த மாரி ஒரு கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு கிளாஸ் ஜார் மாரி அல்லது ஒரு ஒரு இந்த மாரி ஒரு கண்டெய்னர்ல நீங்க எப்பல்லாம் டெய்லி நீங்க சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எப்பல்லாம் நீங்க பணத்த நீங்க ஆக்சுவலா ஒரு சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத நம்ம ஒரு பார்க்காத ஒரு நிலை காட்டிலும், டெய்லி இந்த மாரி ஒரு கண்டெய்னர்ல நீங்க பணத்த போட்டு டெய்லி நீங்க எப்பல்லாம் உங்களுடைய நேரம் கிடைக்கும்போது, எப்பல்லாம் உங்க கண்ல அந்த பார்வை இருக்கிற மாரி நீங்க வைக்கும்போது, இதுல இருக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்குள்ளே வளமைக்கான சக்திய நெறைய உருவாக்குதுன்றத சொல்றாங்க. இது ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெறைய வித்தியாசம் தெரியும். இப்ப நார்மலா நீங்க இத முன்னாடி பார்க்கிறதுக்கும், இப்ப நீங்க இத நீங்க பார்த்துட்டு இத ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்குள்ள அந்த வித்தியாசத்த நம்ம நெறைய உணர்ற மாரி இருக்கும். அப்ப மிக மிக முக்கியமா என்ன அப்டின்னா, அப்போ ஒரு நாளைக்கு நம்ம எதெல்லாம் யோசிக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ, அது நம்மள வந்து பாதிக்குதுன்றத சொல்றாங்க. அப்ப நமக்குள்ள பணம் நெறைய வரணும் அப்டின்னா, பணத்த பற்றியான விஷயங்கள் நமக்குள்ள பார்வைகள்ல பிசிக்கலா நம்ம பணத்த வந்து நம்ம பார்க்கும்போது, நமக்குள்ள நெறைய மாற்றங்கள உருவாக்குதுன்றத சொல்றாங்க. அப்ப நீங்க ரெகுலரா அந்த பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா, நெறைய மாற்றங்கள நமக்குள்ள பார்க்க முடியும்ன்றத சொல்றாங்க. இப்ப இன்னொரு பயிற்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம் நம்ம நெறைய வந்து ஆக்சுவலா நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பணம் பணம் வச்சுட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொருள் வாங்க போறீங்க அப்படின்னா, நம்மட்ட பணம் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மட்ட பொருள் வாங்கும்போது எதுவுமே நம்ம விலையெல்லாம் யோசிக்க மாட்டோம். நெறைய விஷயங்கள் இது பத்துமா? பத்தலையா? அப்படின்றதெல்லாம் யோசிக்க மாட்டோம். ஆனா, அதே நம்ம பர்ஸ்ல வந்து ஒரு பணம் கம்மியாயிருச்சு. அதே ஒரு பணம் வந்து நம்மட்ட வாங்கக்கூடிய பொருள் காட்டிலும் நம்மட்ட பணம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, நம்ம எல்லா விஷயத்தையும் என்ன செய்வோம் அப்படின்னா, ரொம்ப தயங்கி தயங்கி நம்ம வாங்குற மாரி இருக்கும். அப்ப மனதிலே நமக்குள்ள என்ன வந்துரும் அப்படின்னா, எனக்குள்ள பணம் கம்மியாகும்போது, நான் வாங்கக்கூடிய செயல்கள்ல வந்து நமக்கான அந்த ஈர்ப்பு வந்து இருக்காது. அப்ப அது மாரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி ஒரு பணத்த பார்க்கிறது எப்படி வளமைக்கான சக்தி இருக்கிற மாரி, அப்ப நம்முடைய பர்ஸ்ல பிசிக்கலா ஒரு பணம் நமக்குள்ள நமக்குள்ள அந்த பணம் நமக்குள்ள வைக்கும்போது, அத நம்ம செலவழிக்கணும்னு சொல்லல. அந்த பிசிக்கலா நம்ம பணம் வந்து அந்த பர்ஸ்ல நம்ம வைக்கும்போது, நமக்கான எனர்ஜி வந்து மாறுது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அத அத செலவழிக்கணும்னு சொல்லல. பட் மிக முக்கியமா, பிசிக்கலா நீங்க எப்பல்லாம் உங்களுடைய பர்ஸ்ல நீங்க பணம் எப்பல்லாம் நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எப்பவுமே ரூ. 100 ரூ. 2 இல்லாம, ஒரு 10,000 அல்லது ஒரு 5,000 இதெல்லாம் நீங்க வைக்கும்போது, உங்கட்ட அந்த பணத்திற்கான சக்தி எப்படி ஒரு ஆரோக்கியத்திற்கான சக்தி நமக்குள்ள இருக்கும்போது, எப்படி ஆரோக்கியம் கிடைக்கிற மாரி, அந்த பணத்திற்கான சக்தி நமக்குள்ள இருக்கும்போது, வளை வளமைக்கான சக்தியும் மிக இயல்பா உருவாகுதுன்னு சொல்றாங்க. அப்ப எப்பல்லாம் இதுல பற்றாக்குறை இருக்கும்போது என்ன ஆகும்? உடலுக்கான பலவீனம் உருவாகுற மாரி, அப்ப ஏற்கனவே நான் என்ன சொன்னேன் அப்டின்னா, வளமையும் ஒரு சக்தி தான் அப்டி சொல்றேன். அப்ப வளமைக்கான பொருள்கள நமக்குள்ள இருக்கும்போது, வளமைக்கான சக்தி வந்து நமக்குள்ள அதிகமாகுதுன்றத சொல்றாங்க. மிக மிக முக்கியமா இன்னொரு மிக 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 முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, இந்த 3 விஷயம் நீங்க செஞ்சு பாருங்க. இந்த அனுபவத்த நீங்க அடுத்து வரக்கூடிய வகுப்புல நீங்க ஷேர் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் 3 விஷயம் என்ன 3வது விஷயம் என்ன அப்டின்னா 3வது விஷயம் என்ன அப்டின்னா, ஆ நம்ம பணத்த நம்ம ஆக்சுவலா நம்ம அ பார்க்கறது, நம்ம ஆக்சுவலா நம்ம அதுக்குள்ள வைக்கிறது மிக மிக முக்கியமானது எப்படியோ, அப்ப எப்பல்லாம் உங்களுடைய பர்ஸ்ல நீங்க பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம நேத்து வாங்குன பில் வச்சிருப்போம். நெறைய கிரெடிட் கார்டு வச்சிருப்போம். நெறைய இன்வாய்ஸ் வச்சிருப்போம். யாருக்கெல்லாம் கடன் குடுக்கணுமோ, அந்த பணத்துல இதெல்லாம் எழுதி வச்சிருப்போம். அப்ப நம்ம வைக்கக்கூடிய அந்த ப்ராஸ்பரிட்டி அந்த பேக்ல அல்லது நீங்க ஒரு பீரோல நீங்க எப்படி உங்க வீட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூம் இருக்கு அப்படி. நீங்க ஒரு ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹால்ல வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கணும். அல்லது நீங்க இருக்கக்கூடிய ஒரு கிட்சன்ல வந்து ஒரு ரூம் இருக்கு அப்படின்னா, அதுல நீங்க எல்லா பொருள்களையும் நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நம்மளால அந்த இடத்த பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. அப்ப வளமைக்கான சக்தி இருக்கக்கூடிய இடத்துல, நம்ம தேவையில்லாத இந்த மாரி நெறைய இன்வாய்ஸ் வைக்கிறது, நெறைய குப்பைகள் வைக்கிறது, நெறைய தேவையில்லாத பொருள்கள் வந்து அப்ப நீங்க ஒரு பீரோல நீங்க ஒரு பணம் வச்சிருக்கீங்க. உங்க பர்ஸ்ல ஒரு பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த வளமை இருக்கக்கூடிய சக்தி மட்டும் இருக்கும்போது மட்டும் தான், வளமைக்கான சக்தி அதிகமா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. பீரோல நீங்க பணம் வைக்கக்கூடிய அந்த அந்த இடத்துல வந்து தேவையில்லாத பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்துருங்க. எது தேவையோ அந்த வளத்தை ஈர்க்கக்கூடிய அந்த பொருள்கள் மட்டும் வைங்க. நீங்க வைக்கக்கூடிய பர்ஸ்ல வளத்தை ஈர்க்கக்கூடிய பொருள்கள் மட்டும் வைங்க. அப்ப அதுல நெறைய கிரெடிட் கார்டு வைக்கிறது, நெறைய
தேவையில்லாத பில் வைக்கிறது, கடன் பற்றாக்குறை சம்பந்தமான விஷயங்கள வைக்கிறது. அது மாரிலாம் நம்ம வைக்கும்போது என்ன ஆகும்னா, வளமைக்கான சக்தி வந்து மிக இயல்பா கம்மியாகும். அப்ப நம்ம வளமைக்கான விஷயத்த நம்ம என்ன சொல்றோம்? அப்ப பொருளாதாரத்த நம்ம என்ன சொல்றோம்? அத கண்ணால பார்க்கும்போது, வளமைக்கான சக்தி அதிகமாகுது. நம்ம கையில இருக்கும்போது, வளமைக்கான சக்தியே நமக்குள்ள அதிகமாகுது. அந்த வளமை இருக்கக்கூடிய இடத்துல, நல்ல சுகாதாரத்த உருவாக்கும்போது, அந்த வளமைக்கான சக்தி அதிகமாகுது. அப்ப இந்த 3 விஷயங்கள் நமக்குள்ள பண்ணும்போது, அப்ப நம்ம ரெகுலரா என்ன பண்றோம்னா, பணத்த பத்தியான கான்ஷியஸ் வந்து நமக்குள்ள உருவாகுது. இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எப்ப நம்ம செலவழிக்கும்போது, நம்ம பணத்த நம்ம ரொம்ப 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 கவலைப்பட்டு, ரொம்ப ஒரு செலவழிக்க வேண்டிய விஷயத்துக்கு கூட ரொம்ப கவலைப்பட்டு, யோசிச்சு நம்ம செலவழிக்கும்போது, நம்ம மைண்ட்ல என்ன யோசிக்கிறோம்னா, இப்ப நான் செலவழிக்கக்கூடிய பணம் வந்து எனக்கு திருப்பி வராது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம ஆக்சுவலா நம்ம குடுக்க குடுக்க என்ன ஆகும் அப்படின்னா, வளமை வந்து நமக்குள்ள இருக்க முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க வீட்ல வந்து ஒரு பால் வாங்குறீங்க, அல்லது ஒரு பேப்பர் வாங்குறீங்க, அல்லது ஏதாச்சும் ஒரு சர்வீஸ்க்கு வந்து நீங்க பணம் குடுக்குறீங்க. பணம் குடுக்கும்போது நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வாங்கும்போது சர்வீஸ் ரொம்ப ஈஸியா, சந்தோஷமா வாங்குவாங்க. ஆனா பணம் குடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த பணம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப வருத்தப்பட்டு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சம்பாதிச்ச பணத்த உங்களுக்கு குடுக்கணுமா? நான் இவ்வளோ அப்படி ஒரு வருத்தத்தோட நம்ம பணம் குடுத்தோம் அப்படின்னா, பணம் வந்து நம்ம வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்றத சொல்றாங்க. அப்ப எப்பல்லாம் நீங்க செலவழிக்கக்கூடிய சூழ்நிலைகள், அடுத்தவங்களுக்கு பணம் குடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல, அந்த பணத்த நீங்க இந்த மாரி ஒரு பிளெஸ் பண்ணி, இறைவா இந்த பணம் அவங்களுக்கு குடுக்கறது மூலமா, அவங்களுக்கு எதெல்லாம் ஒரு நன்மை உருவாக்கணும்னு நம்ம நெனைக்கிறோமோ, அது எல்லாமே பல மடங்கு அவங்களுக்குள்ள நெறைய நன்மைகள குடுக்கட்டும்னு சொல்லி, பணத்த நம்ம எப்பல்லாம் அடுத்தவங்களுக்கு குடுக்கும்போது, ரொம்ப சந்தோஷமாவும், ரொம்ப ஆத்மார்த்தமாவும், ரொம்ப ஒரு ஒரு மரியாதையோட நம்ம பணத்த குடுக்கும்போது, வளமை வந்து நமக்குள்ள இருக்கும். அப்ப மைண்ட்ல நமக்குள்ள என்ன இருக்காது அப்டின்னா, ஸ்கார்சிட்டி மைண்ட் வந்து நமக்குள்ள இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு ஒரு ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பணம் வந்து 90% பணம் வந்து நம்மட்ட இருக்கக்கூடிய 90% மக்கள்ட்ட இருக்கக்கூடிய பணம் வந்து 10% இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப 90% பேர் சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து யார் கையில இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல மிக முக்கியமான அந்த 10% ஓட க அந்த நபர்களுடைய கையில இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த 10% இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய பணத்த அவங்கட்ட இருந்தக்கூடிய பணத்த திருப்பி திருப்பி 90% இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட நம்ம பிரிச்சு குடுத்துட்டோம் அப்படின்னா, 6 மாசத்திலயோ அல்லது 1 வருஷத்திலயோ அந்த 90% இருக்கக்கூடிய மக்கள்ட்ட இருக்கக்கூடிய பணம் திருப்பி இவங்களுக்கே வந்துரும்ன்றத சொல்றாங்க. நான் திருப்பி சொல்றேன். அப்ப நம்மட்ட இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 2 வகையான மக்கள் இருக்காங்க. ஒண்ணு 90% 10% அப்ப 90% வந்து இன்னைக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பற்றாக்குறையில இருப்பாங்க. ஆனா 10% எப்படி இருப்பாங்க? ரொம்ப அபண்டன்ஸா இருப்பாங்க அப்படின்னா, அப்ப இந்த 10% அபண்டன்ஸா இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி, அந்த பணத்த நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய 90% குடுத்துட்டாங்க அப்படின்னா, 6 மாசத்திலயோ, 1 வருஷத்திலயோ அந்த 90% பணத்த வந்து திருப்பி இந்த 10% பணத்த இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்டின்னா, அந்த 90% உள்ள மக்களுக்கு வந்து பணத்த எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடிய நாலேட்ஜோ, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோ, அதுக்கான சயன்ஸோ தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ரிமைனிங் 10% என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஹேவ் டூ மாஸ்டரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் அப்டின்னா, இந்த பணத்த என்ட்டருந்து போனா கூட, அத எப்படி திருப்பி வர வைக்கக்கூடிய முறைகள் வந்து பல வருஷமா அவங்கள வந்து மாஸ்டரி பண்ணியிருப்பதா சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப ஒரு மல்டி மில்லியனியர்லாம் நம்ம பார்க்குறோம். எப்படி ஒரே ஜென்மத்தில இப்படி வந்தாங்கன்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்டத்தட்ட 60 ஜென்மங்கள் வந்து இந்த பணத்த வந்து நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நபர் தான் இன்னைக்கு பிறக்கும்போது ஒரு மிகச்சிறந்த செல்வந்தராவோ, அல்லது ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலையில இருந்தா கூட, ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடையிறதா சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய லக்ல இல்ல, அவங்களுடைய முயற்சியில இல்ல, இந்த பணத்த பத்தி அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய முறைகள், அது பத்தியான செயல்கள் வந்து பல லைஃப் டைமா அவங்க பிராக்டிஸ் பண்றதா சொல்றாங்க. அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பணம் அ யாரெல்லாம் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பணம் வர்றதில்ல. அந்த பணம் தான் பணக்காரர்களை உருவாக்குது அப்படின்றத சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இதெல்லாம் செயல்கள் செய்றதுனால நம்ம பணம் உருவாகுறது இல்ல. அந்த பணத்த பத்தியான எண்ணங்களும், அந்த பணத்த பயன்படுத்தக்கூடிய
நம்முடைய செயல்கள் தான் பணத்தை வந்து நிறைய வழிமுறைகளை உருவாக்குறது, பணத்தை வளத்தை உருவாக்குறதுக்கான வழிமுறைகள் உருவாகுதுன்றத சொல்றாங்க. அப்ப மிக மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, அப்ப வளமைன்றது நமக்குள்ள என்ன இருக்குன்னா, மிக மிக நம்முடைய எண்ணங்கள் மாத்தாம எப்படி நமக்குள்ள ஆரோக்கியம் கிடைக்காது, மன அமைதி கிடைக்காத மாதிரி வளமை பத்தி நமக்குள்ள ஒரு நேர்மறையான எண்ணங்கள், உணர்வுகள் இல்லைன்னா வளமையை நமக்குள்ள உருவாக்க முடியும். அப்ப அந்த எண்ணங்கள் உருவாக்குறதுக்கான செயல்முறை பயிற்சிகள் தான் நான் என்ன சொல்றேன், ஒரு எம்ப்டி ஜார்ல வந்து நீங்க ரெகுலரா பணம் சேர்க்கிறது, நம்ம வைக்கக்கூடிய கேஷ் வேலெட்ல வந்து பணத்தை அதிகமா அபடன்ஸா வைக்கிறது. தென் நம்ம பணம் வைக்கக்கூடிய ரெகுலரா சேர்ச்சிருக்கக்கூடிய உங்க பீரோல, அப்ப பீரோல நிறைய தேவையில்லாத குப்பைகள், தேவையில்லாத அட்டைகள், நிறைய இந்த மாதிரியான பொருள்கள் இருந்துட்டு அந்த பணம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வளமை ஈர்ப்பதற்கான சக்தி இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ப மிக முக்கியமா வளத்தை பற்றி நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணங்களும் நம்மளுடைய வளத்தை வந்து பாதிக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம சில செயல்முறை பயிற்சியை பார்த்து கடைசி நம்ம ஹீலிங் பண்ணலாம். அப்ப மிக மிக முக்கியமான என்ன சொல்றாங்கன்னா, மணி இஸ் லைக் எ உமன் சொல்றாங்க. மணி இஸ் லைக் எ உமன் அப்படி சொல்றாங்க. மணி இஸ் லைக் எ உமன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஸ்கிரீன் தெரியுதா சார்? ஸோ மணி இஸ் லைக் எ உமன் அப்படி சொல்றாங்க. அப்ப நம்ம 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 நம்மள யாராச்சும் ஒரு சத்தம் போட்டுட்டே இருக்காங்க, அல்லது திட்டிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்கள நம்ம தெரியுது, ஆக்சுவலா தெரியுது, அ ச இது தெரியுது, ஸ்கிரீன் தெரியுதா சார்? தெரியுது, தெரியுது. ஓகே சார். ஸோ நம்ம பணத்தை பத்தி நம்ம நெறைய எதிர்மறையான விஷயங்கள். அப்ப எதிர்மறையான விஷயங்கள்னா என்னது? எதிர்மறையான வார்த்தைகள்னா என்னது? பணம் தான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு கெட்ட விஷயத்துக்கு காரணம். பணம் சம்பாதிக்கிறவங்க எப்பவுமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. பணத்த பத்தி பணம் இருந்தாலே ஒருத்தவங்களுக்கு அகம்பாவம் வந்துரும். பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப எப்படி நம்மள பத்தி ஒரு எதிர்மறையா சொன்னோம் அப்படின்னா, நமக்கு அவங்க ஏதாச்சும் உதவி கேட்டாங்கன்னா, நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்ற மாரி, செய்ய மாட்டோன்ற மாரி, அப்ப பணத்த பத்தி நீங்க ஒரு நாளைக்கு என்னெல்லாம் எதிர்மறையா யோசிக்கிறீங்க? அப்போ ஒரு காலையில இருந்து நம்ம நைட் வரைக்கும் ஒரு பணம் சம்பாதிக்கும்போது, "பணமா எனக்கு ரொம்ப கஷ்டப்பா. அதெல்லாம் சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டம்." பணம் ஆக்சுவலா பணம் வந்து பாதாளம் வரைக்கும் பாயும். அப்ப பணத்த பத்தி நம்ம என்னெல்லாம் எதிர்மறையா சொல்லிட்டு, ஆனா நம்ம என்ன நெனைக்கிறோம்? பணம் எனக்கு நெறைய வரணும். பணம் எனக்கு அப்ப நீங்க உங்க வீட்ல இருக்காங்க. உங்க வீட்ல உள்ள நபர வந்து நீங்க கண்ட மாரி திட்டுறீங்க. அவங்களுக்கு உதவி எதுவுமே செய்யல. ரொம்ப மோசமான சித்தரிக்கிறீங்க. ஆனா, நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க அப்டின்னா, நம்ம எப்பலாம் உதவி கேட்டா அவங்க செய்யணும்னு எதிர்பார்த்தா எப்படி செய்றது சாத்தியமாகுமா? சாத்தியமாகாது. அப்ப பணத்த பத்தி நீங்க எதெல்லாம் பேசிட்டு, எதிர்மறையா நம்ம பேசிட்டு, பணம் நமக்கு வரணும் அப்டின்னா, பணம் வராது. அப்ப பணத்த பத்தி நம்ம நல்ல வார்த்தைகள் பேசுறது மிக, மிக முக்கியமானது. அப்ப பணம் வந்து எனக்குள்ள ஒரு நெறைய முன்னேற்றத்த உருவாக்கும். வளமை எனக்குள்ள நெறைய சுதந்திரத்த உருவாக்கும். வளமை நான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்றதுக்கான வாய்ப்புகள உருவாக்கும். வளமை எனக்குள்ள ஒரு நேர்மறையான வாழ்க்கை வாழ்றதுக்கு நெறைய உதவி செய்யும். அப்ப நான் ஒரு நாளைக்கு நான் கான்ஷியஸா காலையில இருந்து நான் நைட் தூங்குற வரைக்கும் எதெல்லாம் என் பணம் சம்மந்தப்பட்டது, எதெல்லாம் என்னுடைய முன்னேற்றம் சம்மந்தப்பட்டத நான் என்னெல்லாம் பேசுறேனோ என்றது எனர்ஜிய அதிகப்படுத்துதா, குறைக்குதான்றத பார்க்கணும். அப்ப நம்ம எதிர்மறையான பணத்த பத்தி எதிர்மறையான வார்த்தைகள் நம்ம பேசுறோம். எதிர்மறையான நமக்குள்ள எண்ணங்கள் நமக்குள்ள உருவாக்கிட்டு, வளமை நமக்குள்ள வரணும் அப்டின்னா, வளமை நமக்குள்ள வராது. அப்ப பணம் மட்டும் கிடையாது. என்னுடைய தொழில்கள் பற்றி, என்னுடைய பொருளாதாரம் பற்றி, என்னுடைய எதிர்காலத்த பத்தி, அப்ப எதெல்லாம் நான் யோசிக்கிறேனோ, யோசிக்கக்கூடியது அதுக்கான எண்ணங்களா இருக்கா? அதுக்கான செயல்களா இருக்கா? அதுக்கான உணர்வுகளா இருக்கான்றத மிக மிக முக்கியன்றத நம்ம சொல்றாங்க. அப்ப மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பணத்தை பற்றியான நம்மளுடைய அணுகுமுறை. அததான் என்ன சொல்றாங்க? ரெஸ்பெக்ட் சொல்றாங்க. அப்ப எந்த இடத்துல ரெஸ்பெக்ட் இல்ல அப்டின்னா, அந்த இடத்துல வந்து அதுக்கான வேல்யூ இருக்காது. அப்ப பணத்த பத்தி நம்ம மதிக்கல, பணத்த வந்து நம்ம ஆக்சுவலா மதிக்கல அப்டின்னா, பணம் வந்து திரும்பி நம்ம வர்றதுக்கான வாய்ப்பு. அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, பணத்தை பயன்படுத்தக்கூடிய விதங்கள். அப்ப நீங்க ஒரு போறீங்க, நம்மள மரியாதையா ட்ரீட் பண்ணல நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அந்த இடத்துக்கு போமாட்டோம். அப்ப அத மாரி பணம் நம்மட்ட வரும்போது, பணம் நம்மட்ட வரும்போது, நம்ம அத சரியா நம்ம வேல்யூ பண்ணல, சரியா அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணல அப்டின்னா, அது திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்டின்றத சொல்றாங்க. அப்ப நமக்கு எப்பல்லாம் நம்ம பணம் வரும்போது, அப்ப ஒவ்வொரு சமயங்கள்லயும் நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா, வி ஷுட் வேல்யூ. அப்ப வேல்யூ என்ன செய்யணும் அப்டின்னா, வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஆர் கிராட்டிட்யூட். அப்ப நான் அந்த பணத்த நான் வேல்யூ பண்றேன் அப்டின்னா, வி ஷுட் கிராட்டிட்யூட். அப்ப எதெல்லாம் எனக்குள்ள ஒரு பணம் வளமைக்குள்ள வந்துச்சு. அப்ப இன்னைக்கு நெறைய பேருக்கு அந்த சூழ்நிலைகள் இல்லாம இருக்கு. அப்ப என் கிடைச்ச பணத்துக்கு நான் எப்படி வேல்யூ பண்றேன் அப்டின்னா, வேல்யூ இன் டெர்ம்ஸ் ஆஃப் கிராட்டிட்யூட் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம கிடைச்ச விஷயங்கள் நமக்கு பணம் மூலமா, வளமை மூலமா நமக்கு எதெல்லாம் கிடைச்சிருக்கோ, எதெல்லாம் நமக்கான முன்னேற்றங்கள் கிடைச்சிருக்கோ, நமக்கு ஆத்மார்த்தமா
அதுக்கு நன்றி சொல்லும்போது மட்டும்தான் வி ஷுட் வேல்யூ அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நம்ம பணம் வந்து ஏதோ ஒரு பொருள் கிடையாது. இன் டெர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. அப்ப எப்படி ஒரு பிசிக்கலா நம்ம போகும்போது நம்ம வேல்யூ பண்ணல அப்படின்னா, திருப்பி அந்த இடத்துக்கு வேல்யூ போமாட்ட மாரி, பணம் நம்மட்ட எப்பல்லாம் நான் ஒரு மாற்றங்கள் குடுத்தத, நான் வேல்யூ எப்படி பண்ணணும்? அதுக்கான நன்றி உணர்வு, அதுக்கான மரியாதை நம்ம அதுக்கான அன்பு செலுத்தல அப்படின்னா, பணம் வந்து நமக்குள்ள திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லன்னு சொல்றாங்க. அப்ப எப்பல்லாம் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை முன்னேற்றங்கள் கிடைச்சுச்சு. ஸோ இது என்னுடைய முயற்சி மட்டும் இல்ல. இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இயற்கை அல்லது கடவுள் எனக்கான ஒரு மாற்றங்கள குடுத்திருக்காங்க. இந்த குடுத்த விஷயத்துக்கு நான் எப்பவுமே ஒரு நன்றி உணர்வா இருப்பேன். குடுத்த விஷயத்துக்கு நான் எப்பவுமே ஒரு மரியாதை எனக்குள்ள இருக்குன்ற அந்த தன்மை நமக்குள்ள இருக்கும்போது தான் வளமை ஈர்ப்பதற்கான சக்தி நமக்குள்ள எப்பவுமே தொடர்ந்து இயக்கப்படுது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப பணத்த பத்தி நம்மளுடைய எண்ணங்கள் மா மா மாறுறது மிக மிக முக்கியமானது. அப்ப மிக மிக முக்கியமானது வந்து நம்ம நம்ம ஆக்சுவலா மிக மிக முக்கியமானது என்ன அப்டின்னா, நோக்கம். அப்ப நம்ம எதுக்காண்டி நம்ம பணம் சம்பாதிக்கணும்? நான் நல்லா இருக்கிறதுக்காண்டி பணம் சம்பாதிக்கணுமா? நான் நெறைய சொத்துக்கள் வாங்குறதுக்காண்டி பணம் சம்பாதிக்கணுமா? அல்லது என் வாழ்க்கை முன்னேற்றத்துக்காண்டி நான் சம்பாதிக்கணுமா? அல்லது நான் என்னுடைய நன்மைகள் மட்டும் இல்லாம, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பேரும் நல்லா இருக்கிறதுக்கான பணம் சம்பாதிக்கணும். அப்ப நம்மளுடைய நோக்கத்த வச்சு தான் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு. அப்ப நீங்க நல்லா பார்த்தீங்க அப்டின்னா, அ நெறைய இந்த உலகத்துல வந்து அ பில் கேட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அல்லது நெறைய தானம் செய்யக்கூடியவங்க நபர்கள நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்துல 90 ஐ மீன் அ 70 வாரன் பஃபெட் எடுத்தீங்கன்னா, 70லேருந்து 80% அவங்க திருப்பி இந்த சொசைட்டிக்கே குடுத்துருவாங்க. திருப்பி எதெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ திருப்பி குடுத்துறாங்க. அப்படி குடுத்தா அவங்க என்ன ஆகணும்? அவங்க ஒரே ஐ மீன் அந்த வருஷத்திலயோ அல்லது அடுத்த வருஷத்திலயோ அவங்களுடைய பண மதிப்பு கம்மியா இருக்கணும். ஆனா, யாரெல்லாம் அந்த சொசைட்டிக்கு குடுக்குறாங்களோ, அவங்களுடைய இங்க கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா, 10ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000 மடங்கு, 2000 மடங்கு, 3000 மடங்கு கூட அதிகமானத பார்க்க முடியுது. அப்ப இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்முடைய நோக்கத்த வச்சு தான் நம்முடைய ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு. அப்ப நான் மட்டும் நல்லா இருக்கணும். அதுக்கேத்த பணம் வரும். ஆனா, இந்த உலகம் முழுவதும் நான் பார்க்கக்கூடிய எல்லா நபர்களும் நல்லா இருக்கணும்னு செய்யும்போது, அந்த நோக்கத்துக்கு ஏத்த மாரி நம்ம ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக வருதுன்றத சொல்றாங்க. அப்ப நானும் நல்லா இருக்கணும். என் சுத்தி உள்ளவங்களும் நல்லா இருக்கணும். நான் நெறைய பேருக்கு உதவி செய்றதுக்கான எனக்கான அந்த பணம் வரணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நமக்கான விஷயத்த யோசிக்கிறத காட்டிலும், நம்ம இந்த உலக நன்மைக்காண்டி, நம்ம சுத்தி உள்ள நபர்களுக்காண்டி ஸ் அ நல்லா இருக்கிறதுக்காண்டி நம்ம செய்யக்கூடிய யோசிக்கக்கூடிய அந்த எண்ணம் வந்து, இன்னும் வளமை ஈர்ப்பதற்கான சக்தி நமக்குள்ள உருவாகுன்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் இல்லாம, நெறைய விஷயங்கள நெறைய பேருக்கு நம்ம உதவிகள் செய்யும்போது மிக 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 முக்கியமான விஷயம். ரொம்ப ரொம்ப உங்களோட அபரிதமா இப்ப நான் சொல்லக்கூடியது வெறும் பேச்சு ஐ மீன் ஒரு வார்த்தை மாரி இருக்கும். நீங்க செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா, 1 மாசத்திலேயே உங்களுக்குள்ள 10 நாள்லயே ஒரு மாற்றங்கள் உங்களால உணர முடியும். மிக மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, தானம் சொல்றாங்க. அப்ப தானம்னா என்னது? வாட் வி கிவ், வாட் வி ரிசீவ். நம்ம எத குடுக்குறோமோ, அதான் நம்ம பெறுறோம். இதான் வந்து லா ஆஃப் கர்மா சொல்றாங்க. இப்ப நீங்க ஒரு சின்ன பயிற்சி செய்யுங்க. மூச்ச உள்ள இழுங்க. ஸோ இதுல இதுல யாரெல்லாம் நீங்க சக்சஸ் பண்றீங்களோ, யாரெல்லாம் நான் சொல்ற வரைக்கும் செய்றீங்களோ, உங்களுக்கு வந்து குணபலன் ஐயா மூலமா உங்களுக்கு 10,00,000மோ அல்லது 2 அல்லது 20,00,000மோ ஒரு 1,00,00,000 கூட ஆக்சுவலா நான் குடுக்க ரெடியா இருக்கு. செக் போட்டு நான் குடுத்துர்றேன். ஸோ நான் செய்யக்கூடிய பயிற்சி மட்டும் நீங்க செய்யுங்க. ஸோ இதுல யாரெல்லாம் வின் பண்றீங்களோ, அவங்களுக்கு வந்து 10,00,000 20,00,000 பிரைஸ் நம்ம குடுத்துறலாம். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரெய்ட்டா நின்னுக்கோங்க. மூச்ச உள்ள இழுங்க. நான் சொல்ற வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கணும். மூச்ச உள்ள இழுங்க, 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 மூச்ச உள்ள இப்ப நான் இத தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் சொல்ற வரைக்கும் உங்களால மூச்ச உள்ள இழுக்க முடியுமா? மூச்ச உள்ள இழுக்க முடியாது. அப்ப ஒரு கட்டத்துல நான் ஆக்சுவலா செய்யாதீங்கன்னு சொன்னா கூட நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன என்ன செஞ்சுருவீங்க? மூச்ச ஆட்டோமேட்டிக்கா வெளியேற்றுவோம். அப்ப அத மாரி தான் நான் எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சா கூட அத நம்ம திருப்பி குடுக்கும்போது, அப்ப நம்ம மூச்ச உள்ள இழுக்கிறது எவ்வளவு மிக முக்கியமானதோ, மூச்ச வெளியிடுறது மிக மிக முக்கியமானது. அப்ப நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறது மிக மிக முக்கியமானதோ, நம்மளுடைய சம்பாதியத்துல 10% பணத்தை யாரெல்லாம் குடுக்குறாங்களோ, வளமைய பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப நான் சம்பாதிக்கக்கூடிய பணத்துல 10% 2% என்னுடைய அம்மா, அப்பாவுக்கு குடுக்கணும். 2% என்னுடைய கூட பிறந்தவங்களுக்கு குடுக்கணும். 2% நான் ரெகுலரா போகக்கூடிய கோயில்களுக்கு குடுக்கணும்.
4% நான் குருமார்களுக்கு யாரெல்லாம் குடுக்குறாங்களோ, வளமை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. அப்ப மிக முக்கியமா நமக்கு என்ன தெரியணும் அப்டின்னா, தானம்னா என்ன? தர்மம்னா என்னன்னு தெரியணும். அப்ப நம்ம நெறைய தர்மம் செய்றதே நம்ம தானம் செய்ய நெனைக்கிறோம். ஆனா, தானம் வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டியது. தர்மம் வந்து ஆ இது சூழ்நிலை பொறுத்தது சொல்றாங்க. இன்னும் அத பத்தி நீங்க நெறைய விஷயங்கள் அப்ப மிக முக்கியமான காரணம் என்ன அப்டின்னா, சேவைகள். அப்ப நம்ம குடுக்கும்போது மட்டும் தான் பிறருக்கான தகுதிகள் இருக்கு. அப்ப நம்ம பணத்தின் மூலமா நெறைய உதவிகள் செய்றது, நம்ம குடும்பம் சார்ந்த நபர்களுக்கு, நம்ம சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நெறைய உதவிகள் செய்யும்போது, அப்ப நம்ம குடுக்கல, நம்ம திரும்பி வாங்குறதுக்கான விளைவுகள தான் நமக்குள்ள உருவாக்குறோன்றது தெரியுது. அதனால தான் இன்னைக்கு உலகத்துல வந்து சேவைகள் வந்து மிக மிக முக்கியமானது. அப்ப எதெல்லாம் உங்களுடைய லைஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கான முன்னேற்றங்களா இருக்கோ, தொடர்ந்து நீங்க தியானங்கள் பண்ணி பிளெஸ் பண்ணும்போது நெறைய மாற்றம் வரும். ரொம்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், யாருக்கெல்லாம் எப்பலாம் நீங்க பணத்த குடுக்குறீங்க, ரொம்ப ஆசீர்வதிச்சு, ரொம்ப இந்த பணம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த வெறும் ஒரு பணமா பார்க்கல. வி ஷுட் வேல்யூ, வி ஷுட் ரெஸ்பெக்ட், வி ஷுட் லவ் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப ரொம்ப பணத்த ஒரு சலிப்போட குடுக்குறது, ரொம்ப வெறுப்போட குடுக்குறது, ரொம்ப தூக்கி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய பேர் என்ன செய்வாங்க, தூக்கிலாம் எறிவாங்க. தூக்கிலாம் எறிவாங்க. ரொம்ப சலிப்போட எறியறது, ரொம்ப சலிப்போட அப்ப எப்படி ஒரு சர்வீஸ் வாங்கும்போது நமக்குள்ள சந்தோஷம் இருக்கோ, அந்த பணத்த குடுக்கும்போது, நீங்க குடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சியோட நீங்க குடுக்கும்போது மட்டும் தான், பணம் வந்து நமக்குள்ள நெறைய ரிசீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மிதமான பயிற்சி. அப்ப மிதமான பயிற்சினா மாடரேஷன் சொல்றாங்க. அப்ப பணத்த நம்ம செலவழிக்கக்கூடிய விஷயங்கள்ல, நீங்க எந்த ஒரு பொருள் வாங்கணும், எந்த ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா, நீங்க உடனே வாங்காம ஒரு ஒரு 1 நாள் அல்லது 1 வாரம் அல்லது 1 மாசம் அத தள்ளி போடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்றத யோசிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தேவையான பொருள்கள மட்டும் வாங்குறது மிக மிக முக்கியமான விஷயம். அப்ப அந்த காலத்துல நீங்க நம்முடைய முன்னோர்கள் ஏன் ஒரு ஒரு கடனற்ற வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப அத்தியாவசியத்துக்கு மட்டும் தான் அந்த பணத்த வந்து பயன்படுத்தக்கூடிய அப்ப நெறைய சமயத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, நெறைய சேமிப்பு வச்சனால தான் நமக்கான நமக்கான பலன் கிடைச்சுச்சு. நம்ம அதே மாரியான சந்ததியருக்கு அந்த பலன் குடுக்கணும் அப்படின்னா, பணத்த வந்து நம்ம லேவிஷா செலவழிக்காம, ரொம்ப ஆடம்பரமா, ரொம்ப லேவிஷா செலவழிக்காம, ரொம்ப ஒரு மிதமான அளவுல, ரொம்ப சரியான அளவுல சேமிப்பது மிக மிக அடுத்தடுத்து என்ன சொல்றாங்கன்னா, சேமிப்பு. இது எல்லாமே வந்து ஒரு மில்லியனர் ஃபாலோ பண்ண விஷயங்கள் தான் மாஸ்டர் குடுத்துருக்காங்க. அப்ப எப்பவுமே நம்ம பணம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு 1,00,000 ஒரு பணம் நீங்க மாதம் ஏர்ன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே நம்ம ஒரு பணத்த வந்து ஒரு மாதத்துல வரக்கூடிய பணத்த வந்து எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்துல ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும், 10% தானத்துக்கு எடுத்து வச்சிடணும்னு சொல்றாங்க. 30% நம்முடைய அ ஆக்சுவலா சேவிங்ஸ் சொல்றாங்க. தென் 20% இன்வெஸ்ட்மென்ட். அப்ப 10, 30 தென் 20 இது 50, 60 அதுக்கப்புறம் இன்னும் சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 60ல இருந்து 70% இந்த மாரி பண்ணிட்டு ரிமைனிங் 30% பணத்த தான் நம்ம செலவழிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப ரெகுலரா இப்ப அந்த மாரி செய்ய முடியல. இப்ப இந்த சூழ்நிலை இல்ல அப்டின்னா, இது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சீங்க அப்டின்னா, பணம் வந்து நமக்கு பல மடங்கு. அப்ப எப்பவுமே நம்ம பண்ணோம், நம்ம சம்பாதிச்ச முதல் நாளே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த மாசம் ஃபுல்லா வேல ஒரு பிசினஸ் பண்றீங்க. ஏதோ ஒரு பணம் வருது அப்டின்னா, அந்த பணத்துல வந்து ஃபர்ஸ்ட் 10% தானமா குடுக்குறது. அதுக்கப்புறம் ரிமைனிங் பெர்சன்டேஜ் சேவிங்ஸா நம்ம பண்றது. தென் 20% இன்வெஸ்ட்மென்ட். மிச்சம் என்ன பணம் இருக்கோ, அத மட்டும் தான் நான் செலவழிப்பேன். அதுக்கான வாழ்க்கை மட்டும் தான் அதுக்கான சூழ்நிலை மட்டும் தான் யார் உருவாக்குறாங்களோ, உங்கள்ட்ட பணம் வந்து அபரிதமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் செஞ்சு பாருங்க. இது எல்லாமே வேர்ல்டு மல்டி மில்லியனியர் வந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் மாஸ்டர் குடுத்துருக்காங்க. அப்ப மாஸ்டர் வந்து ஈவன் தோ மல்டி மில்லியனியரா இருந்தா கூட, அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் செலவழிச்சதா சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு அவ்வளோ பணம் இருந்தா கூட, ஒரு பேண்ட் வந்து இதா இருந்துச்சு அப்படின்னா, அத ஸ்டிச் பண்ணி தான் அவங்க வேர் பண்ணியிருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்பாத்தி ஏதாச்சும் ஒரு உணவு இப்ப மாஸ்டரோட ஃபவுண்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான மக்களுக்கு உணவு, சாப்பாடு இதெல்லாம் டே டூ டே லைஃப் பண்றாங்க. அப்ப ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்பாத்தி பண்றதுக்கு ஒரு ரூ. 5 ஆகுதுன்னா, மாஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, "இத குறைக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அப்ப கேட்கும்போது, "ஏன் மாஸ்டர் நீங்க இவ்ளோ வளத்த பத்தி பேசுறீங்க. ஏன் இந்த ரூ. 5க்காண்டி யோசிக்கிறீங்க?" அப்படின்னா, "நான் அந்த பணத்த பத்தி யோசிக்கல. இந்த காஸ்ட்ட நம்ம குறைக்கும்போது, இப்ப ஒரு சப்பாத்தி ரூ. 5க்கு ஒரு நபர் குடுக்கறது மூலமா, இந்த விலைய குறைக்க முடிஞ்சுன்னா, இந்த ஒரு நபர் குடுக்கறதுக்கு பதிலா, இன்னும் 2 நபர் குடுத்தோம் அப்படின்னா, இன்னும் அதனுடைய பயன்பாடு அதிகமாகும்." அப்படின்றத சொல்லுவாங்க. அப்ப மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நம்மளுடைய ஆக்சுவலா சேமிப்பு வந்து மிக மிக முக்கியமானது. அதுக்கடுத்து
கடன் இல்லா நிலை. அப்ப நம்ம நெறைய விஷயங்கள்ல வந்து இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் இஎம்ஐ இருக்கு. நெறைய கிரெடிட் கார்டு இருக்கு. நெறைய ஆன்லைன்ல அப்ப நெறைய நம்ம கடன் நம்ம நெறைய உருவாக்கும்போது, நம்முடைய பற்றாக்குறை அதிகமாகுது. அதுதான் நம்முடைய எதிர்கால ஒரு வாழ்க்கைக்கான ஒரு பயத்த உருவாக்குது சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாம வாழ்றது தான் நம்மளுடைய சேமிப்பு. அப்ப இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய சேமிப்பு தான் நம்முடைய எதிர்காலத்துல நமக்கான மாற்றங்களா வருது அப்படின்னா, அப்ப 30% சேமிச்சுட்டோம் அப்படின்னா, நம்முடைய கடன் நிலை மிக முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, யாரு ஒருத்தங்க பினான்சியலா வெல் டு டூவா இருக்காங்க அப்படின்னா, ஒரு நபர் வந்து தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்த 5 வருஷம் அவங்களுடைய சேமிப்புல இருந்துச்சு. 5 வருஷம் சேமிப்பு அவங்களுடைய பணத்த வந்து சேமிப்பா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க மனி ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப சூப்பரா பண்றாங்க. அப்ப அதனால தான் நீங்க கோவிட் சமயத்துல பார்த்தீங்கன்னா, அப்ப அடுத்த எதிர்கால திட்டம் என்னவேன்றத சிரமப்பட்டாங்க. ஆனா யாரெல்லாம் அந்த சேமிப்பு வச்சிருந்தாங்களோ, அந்த காலகட்டத்தில கவலைப்படல. அப்ப சேமிப்பு வந்து நமக்குள்ள இந்த சேமிப்ப நான் எந்த விதத்தில சேமிக்கணும்? எப்படி முதலீடு பண்ணணும்? ஸோ இதுக்கான நாலேட்ஜ வந்து நம்ம டெவலப் பண்றது மிக மிக முக்கியமானது சொல்றாங்க. அடுத்து மிக மிக முக்கியமான விஷயம். ஸ்டீலிங் சொல்றாங்க. ஸ்டீலிங். அப்ப அடுத்தவங்களுடைய பொருள எடுக்கும்போது, நம்முடைய பொருள் எடுக்கப்படுது. அடுத்தவங்களுடைய உழைப்ப எடுக்கும்போது, நம்முடைய உழைப்பு எடுக்கப்படுது சொல்றாங்க. எல்லாமே லா ஆஃப் கர்மா தான் சொல்றாங்க. அப்ப நமக்கு நெறைய பொருளாதாரம் வேணும் அப்டின்னா, வி டிட்ன்ட் ஸ்டீலிங் சொல்றாங்க. ஸ்டீலிங்னா ரொம்ப பெரிய திருட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு காய்கறி வாங்க போறோம். அவங்க ஒரு அளவ எடுத்து போட்டுட்டாங்க. போட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? கூட 2 காய் எடுத்து போடுறது. அரிசி நீங்க அளவெடு போடுறீங்க. எடுத்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கிறது. அது மாரி அ ஒரு பொருள் விக்கிறாங்க. அவங்கள ரொம்ப ரொம்ப பார்கெயின் பண்ணி, ரொம்ப அவங்கள ஒரு ப்ராஃபிட்டே இல்லாத சூழ்நிலையில ரொம்ப பார்கெயின் பண்ணி ஒரு பொருள நம்ம வாங்குனோம் அப்டின்னா, அப்ப அவங்களுடைய உழைப்பு நம்ம சுரண்டப்படும்போது, நம்மளுடைய உழைப்பு சுரண்டப்படும். அப்ப நமக்கு லாபங்கள் கிடையாது. அப்ப அடுத்தவங்களுக்கு நீங்க லாபங்கள் நீங்க எப்பல்லாம் நீங்க ரொம்ப சந்தோஷமா நீங்க குடுக்க, நம்ம லைஃப்ல வந்து நெறைய விஷயங்கள் மாறும். ஸோ, அததான் மாசம் ஒரு தடவ வந்து ஆம் ஆக்சுவலா அந்த ஹோட்டல் போம்போது அவங்க என்ன செய்வாங்க அப்டின்னா, ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் ரூ. 500 ரூ. 100 அப்படி எடுத்து குடுப்பாங்களாம். உடனே என் கூட உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, "நீங்க இந்த ஹோட்டலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவ தான் வர்றீங்க. ஏன் உங்களுக்கு வந்து டிப்ஸ் ஒரு ரூ. 5 குடுக்கலாம், ரூ. 10 குடுக்கலாம். ஏன் ரூ. 100 குடுக்குறாங்க?" அப்படின்னு சொன்னப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "அவங்களோட உழைப்பு கம்மி தான். நான் நெறைய பொருள் குடுக்குறேன். அப்ப அவங்களுக்கு நெறைய பணம் குடுக்குறேன். அவங்களுக்கு என்ன வருது? நெறைய சந்தோஷம் வருது." லா ஆஃப் கர்மா படி நான் ஒரு செயல் செய்யும்போது, என்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற பணம் வர்றத காட்டிலும், என் உழைப்புக்கு ஏற்ற பணத்த காட்டிலும் கூடுதலா வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நான் உருவாக்குறேன் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நம்ம நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஹோட்டல் போறீங்க. ஒரு ஒரு பொருள் ஒரு கீரை விக்கிறாங்க, ஒரு காய்கறி விக்கிறவங்க. அவங்களுடைய லாபங்கள் ரொம்ப மினிமலா இருக்கும். ரூ. 1 ரூ. 2 இருக்கும். ஆனா நீங்க கூடுதலா ஒரு ரூ. 5 அல்லது ரூ. 10 நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் குடுத்தோம்னா எப்படி இருக்கும்? அவங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, அப்ப நம்ம நம்ம உழைப்புக்கேத்த பணம் நமக்கு கிடைக்கும்போது, நம்ம ரொம்ப ரொம்ப மினிமலா இருக்கும். ஆனா, உழைப்பிற்கு ஏற்ற பணத்த காட்டிலும் ரொம்ப அதிகமா கிடைக்கும்போது, அதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்றோம். அதிர்ஷ்டம்னு சொல்றோம். அப்ப நம்ம அடுத்தவங்களுக்கு நெறைய அந்த அதிர்ஷ்டங்கள உருவாக்கும்போது, நம்ம லைஃப்ல அதிர்ஷ்டங்கள் நெறைய உருவாகும். அப்ப திருடுதல்ன்றது ஒரு பொருள அபகரிக்கிறது இல்ல. நம்முடைய எண்ணங்கள் அளவுல, நம்முடைய செயல்கள் அளவுல, அப்ப சின்ன சின்ன விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா, ப்ராஸ்பரிட்டி வந்து நமக்குள்ள அப்ப மிக முக்கியமா நம்ம ஸ்டீலிங் அப்ப நம்மளுடைய உடைமை சாராத எந்த பொருளையும் எடுக்கிறது நம்முடைய வளத்தை பாதிக்கும்ன்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னது? தென் ஹீலிங்ல நெறைய விஷயங்கள் நம்ம பிசினஸ்க்கான ஹீலிங் இருக்கு. பினான்சியல் ஹீலிங் இருக்கு. ஸோ அந்த ஹீலிங் மூலமா வளத்தை உருவாக்க முடியுமா? எஸ் உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் இத வந்து மாஸ்டரோட கிரியா சக்தி, பிராணிக் ஃபெங் ஷுயி, தென் ஸ்பிரிச்சுவல் பிசினஸ் மேனேஜ்மென்ட் இதெல்லாம் நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம், நீங்கள் பணக்காரராக விரும்பினால் மற்றவர்களுக்கு பணக்காரராக உதவ வேண்டும். அப்ப நீங்க வாரன் பஃபெட் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரு நெறைய விஷயங்கள் வந்து இந்த இந்த ஒருத்தவங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் வாரன் பஃபெட்ட யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ, இன்னைக்கு வந்து அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், அவங்களுடைய வேல்யூ எல்லாமே நெறைய. அப்ப நம்ம என்னெல்லாம் குடுக்குறோமோ, அதான் நமக்குள்ள திருப்பி வருதுன்னு சொல்றாங்க. அப்ப வளமைய அடுத்தவங்களுக்கான உருவாக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க நல்ல விஷயங்கள் செய்றீங்க. நல்ல அவங்களுக்கான போதனைகள் சொல்றீங்க. அவங்கள நெறைய வழிமுறைகள் படுத்துறவங்களுக்கு வளமை வந்து அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம இதெல்லாம் அப்ப நீங்க அடுத்தவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு நீங்க உதவி செய்றீங்க. நமக்கு என்ன கிடைக்கும்? அப்ப அந்த குடும்பம் வாழுது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல ஒரு 50,000 1,00,000 சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்புகள் உருவாக்குறாங்கன்னா, நமக்கு என்ன ஆகும் அப்டின்னா, நம்முடைய தொழில்கள்ல அந்த வளமை வந்து உருவாகும்ன்றத சொல்றாங்க. அப்ப நெறைய உதவிகள் செய்றது, தானங்கள் செய்றது, சேவைகள் செய்றது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்றது, அந்த பணத்த நேசிக்கக்கூடியது, அன்பு செலுத்தக்கூடியது, இது எல்லாமே நமக்கான முன்னேற்றங்களா வரும்ன்றத சொல்றாங்க. அப்ப நம்ம இது இது செய்யும்போது நம்மளுடைய மிக முக்கிய அடுத்து வந்து
பொறாமையை தவிர்க்கிறது நல்லது சொல்றாங்க. அப்ப நம்ம ஒரு விஷயங்கள் யாராச்சும் செஞ்சு ஒரு விஷயத்த மாற்றத்த உருவாக்குறாங்கன்னா, அத வந்து நமக்குள்ள இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் ஒரு பிசினஸ் பண்றீங்க. அவங்களும் ஒரு சேம் பிசினஸ் பண்றாங்க. ஆனா அவங்க பிசினஸ் வந்து ஒரு மாசத்துல ஏர்ன் பண்ணி ஒரு 5,00,000 சம்பாதிச்சவங்க 10,00,000 சம்பாதிக்கிறாங்க. ஆனா நம்ம 5,00,000 தான் சம்பாதிச்சோம்னா மனசு என்ன சொல்லும்? நான் இவ்வளவு முயற்சி பண்றேன், இவ்வளவு செய்றேன். ஆனா அந்த 5,00,000 தாண்டி என்னால பண்ண முடியல. அவங்க மட்டும் 10,00,000 எப்படி சம்பாதிக்கிறாங்க? அவங்களுக்கு எல்லாமே இப்படி இருக்கா? அப்படி இருக்கா? நம்ம நம்ம நெறைய பொறாமைப்படுறத காட்டிலும், நமக்கு என்ன அவங்க கத்து தராங்கன்னா, இந்த 5,00,000 வந்து என்னால 10,00,000 ஆக்க முடியுன்ற அந்த செயல் மூலமா நமக்குள்ள கத்து தராங்க. ஸோ அந்த பார்வை நமக்குள்ள கத்துட்டோம்னா, தட் இஸ் கால்ட் இன்ஸ்பிரேஷன் சொல்றாங்க. அப்ப அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கும்போது நமக்குள்ள என்ன ஆகும்? வளமைக்கான சக்தி அதிகமாகும். ஆனா, அதே அந்த நபர் பத்தி நம்ம பொறாமைப்படும்போது, நம்ம வளமைக்கான சக்தி வந்து நமக்குள்ள குறையுன்றத சொல்றாங்க. அப்ப மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம வளமை இருக்கணும் அப்டின்னா, நீங்க என்ன செய்யணும்? அப்ப யாரெல்லாம் ரொம்ப சக்சஸா இருக்காங்க, யாரெல்லாம் உங்க தொழில்கள்ல, உங்களுடைய சூழ்நிலைகள்ல யாரெல்லாம் நல்லா இருக்காங்களோ, அவங்கள நீங்க நம்ப அந்த செயலுக்கு மனதார நம்ம வாழ்த்தும்போது மட்டும் தான், வளமையை நமக்குள்ள ஈர்க்குவதற்கான விஷயங்கள் சரியா இருக்கும்ன்றத சொல்றாங்க. இப்ப மிக மிக நான் லாஸ்ட்டா ஒரு விஷயங்கள் மட்டும் நான் சொல்லி முடிச்சுர்றேன். அப்ப இது எல்லாத்தையும் செய்றதுக்கு மனதுல வந்து ஒரு நம்மளுடைய ஆட்டிட்யூட் வந்து மிக மிக முக்கியமானது. ஆட்டிட்யூட். அப்ப நம்ம நெறைய விஷயங்கள் கேட்கிறோம். நெறைய விஷயங்கள் பார்த்தா கூட நம்மளுடைய ஆட்டிட்யூட் மாறல. நம்முடைய லைஃப்ல அதுக்கான ஆக்ஷன்ஸ் மாறல அப்டின்னா, அதுக்கான மாற்றங்கள் வராது. அப்ப ஒரு ஒரு நபர் இருந்தாராம். நீங்க இந்த கதைய கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு நபர் இருந்தாராம். அவரு வந்து டெய்லி அவருடைய தொழில் வந்து வெத்தல விக்கிறது. அந்த வெத்தல விக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு அப்டின்னா, நம்ம தெரியும்ல ஒரு காலையில இருந்து அந்த வெத்தல வைக்கும்போது, ஒரு நாள் சுருங்கும், ரொம்ப வாடி வதங்கும்ல. அவர் என்ன பண்ணுவாரு அப்டின்னா, அந்த வெத்தலைய வித்துட்டு, கடைசி அவர் கணக்கு முடிக்கும்போது, வீட்டுக்கு போம்போது, அந்த வெத்தலைய என்ன பண்ணுவாரு அப்டின்னா, எதெல்லாம் வாடியிருக்கு, எதெல்லாம் வதங்கியிருக்கு, எதெல்லாம் அழுகியிருக்கோ, அந்த வெத்தலைய ஃபுல்லா கலெக்ட் பண்ணுவாரு. வெத்தலைய ஃபுல்லா கலெக்ட் பண்ணிட்டு, அந்த எதெல்லாம் அழுகியிருக்கோ, அதெல்லாம் சிசர் வச்சு வெட்டிட்டு, எதெல்லாம் வாடியிருக்கோ, அதெல்லாமே எடுத்துட்டு, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அன்னைக்கு அவர் வெத்தல போடணும்ல, அந்த வெத்தலைய யூஸ் பண்ணிட்டே இருப்பாரு. இது 1 நாள், 2 நாள் செய்யல. கிட்டத்தட்ட அவர் வாழ்க்கை முழுதும் செஞ்சுட்டாரு. வாழ்க்கை முழுதும் செஞ்சுட்டாரு. அவரு இறந்தும் போயிட்டாரு. இறந்து போயிட்டப்ப, அந்த வெத்தலைய வளர்க்கக்கூடிய வழக்கம் இருக்குல்ல. அப்ப அதுல என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு நல்ல வெத்தலைய போய் அவரு வாயில வைக்கும்போது, அவரு என்ன சொன்னாரு அப்டின்னா, அவரு இந்த வெத்தல சாப்பிட மாட்டாரு. எப்பவுமே அழுகுன வெத்தல தான் சாப்பிடுவாருன்னு சொல்லி, அந்த வெத்தலைய எடுத்துட்டு வச்சுட்டாங்க. அப்ப இதுலருந்து நமக்கு என்ன கத்து தருது அப்டின்னா, அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? அன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் அவரு அவரு வெத்தலைய காட்டிலும் எதெல்லாம் அழுகியிருக்கோ, அந்த வெத்தலைய தூக்கி போட்டுட்டு, அது நல்ல வெத்தலைய எடுத்திருந்தாருன்னா, அவரு வாழ்நாள் முழுவதும் நல்ல வெத்தலைய சாப்பிட்டுருக்கலாம். அப்ப அத மாரி, அது அது வாழ்நாள் மட்டும் இல்ல. அவர் வாழ்க்கைக்கு அப்புறம் அது பாதிப்பு இருக்குன்றத தான் நம்ம சொல்றோம். அப்ப அத மாரி, நம்ம நம்ம லைஃப்ல நமக்கான விஷயங்கள் எது கத்து தருதுன்னா, நம்ம எத நான் பிராக்டிஸ் பண்ணல, எத நான் கத்துக்கலன்ற விஷயங்கள் தான் நமக்கான அனுபவங்கள் கத்து தருது. அப்ப அந்த அனுபவங்கள நம்ம எடுத்துட்டோம் அப்டின்னா, இந்த சூழ்நிலைகள் மாறும். அப்ப மிக மிக முக்கியமான வளமை நமக்குள்ள இருக்கணும் அப்டின்னா, வளமைக்கான சக்தி நமக்குள்ள இருக்கணும் அப்டின்னா, நம்முடைய மனோபாவம் மிக மிக மாறணும்ன்றது மிக மிக முக்கியம். ஆட்டிட்யூட் மேக்ஸ் எவரிதிங் அப்படின்றத சொல்றாங்க. சேஞ்ச் எவரிதிங் சொல்றாங்க. அப்ப நம்முடைய பணத்தை பற்றி, வளத்தை பற்றி நம்ம எதெல்லாம் ஒரு கற்பனையான எதிர்மறையான எண்ணங்கள், கற்பனையான வார்த்தைகள், கற்பனையான அ உணர்வுகள், கற்பனையான செயல்கள் அல்லது எதிர்மறையான செயல்கள் நமக்குள்ள இருக்கும்போது, வளத்தை வந்து நமக்குள்ள ஈர்க்க முடியாதுன்றத சொல்றாங்க. அப்ப மிக மிக முக்கியமானது நம்மளுடைய ஆட்டிட்யூட். அப்ப நம்ம நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டா கூட, அது லைஃப்ல நம்ம பயன்படுத்தும்போது மட்டும் தான் நம்மளால இது எல்லாத்தையும் பண்ண முடியுமா? ஸோ நெறைய விஷயங்கள் பண்ண முடியும். இந்த விஷயங்கள வந்து நான் செல்வ வளத்தை, நேர்மறையான எண்ணம். அப்ப பணத்த பத்தி நம்ம ஒரு நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எண்ணங்கள். உங்களோட எனர்ஜி ஸ்ட்ராங்கா இருக்கும். வார்த்தைகள், செயல்கள், நன்றி உணர்வு. அடுத்தவங்களுக்கு பணம் குடுக்கும்போது, ரொம்ப சந்தோஷமா பார்த்து பார்த்து குடுக்குறது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? தியானம். நம்ம செய்யக்கூடிய தியானம், தென் தியானம் பண்ணும்போது, நம்மட்ட எதெல்லாம் ஒரு எதிர்மறை எண்ணங்கள், உணர்வு இருக்கோ, அந்த மேலான தெய்வீக சக்தி வரும்போது, அந்த அசுத்தங்கள நீக்கக்கூடிய சக்தி இருக்கும். அதுக்கப்புறம் பிரார்த்தனை, தென் தானம். நம்ம யாரெல்லாம் தானம் செஞ்சீங்களோ, உங்க லைஃப் வந்து மாறிடும்னு சொல்றாங்க. தென் சேவைகள். எனக்கு கிடைச்ச அந்த பணத்த நான் பிறருக்கான சேவைகள் எப்படி மூச்சு உள்ள இழுக்கிறது எவ்வளவு மிக முக்கியமானதோ, மூச்ச வெளியிடுறது. அப்ப பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு மிக முக்கியமானதோ, சேவைன்றது மிக 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 முக்கியமானது. அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமானது என்ன?
சுறுசுறுப்பு. அப்ப நம்ம நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டாலும், நான் பின்னாடி பார்க்குறேன், பின்னாடி செய்றேன். அப்ப நீங்க நெறைய சமயத்துல நம்ம என்ன யோசிச்சிருப்போம், நம்ம பணம் சம்பாதிக்கும்போது நம்ம என்ன யோசிச்சிருப்போம், அந்த காலத்திலேயே நான் யோசிச்சிருக்கலாம், அத வாங்கியிருக்கலாம், இத வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நம்ம இப்ப யோசிப்போம். அப்ப எப்ப நமக்குள்ள ப்ராஸ்பரிட்டி வரும்னா, ஆக்ஷன் நவ்ன்னு சொல்றாங்க. ஆக்ஷன் நவ் சொல்றாங்க. அப்ப எப்பவுமே நீங்க நெறைய விஷயங்கள் கத்துக்கிறத காட்டிலும், உடனே நம்ம யார் செயல் செய்றாங்களோ, அவங்களுக்கு தான் வல்லமை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குன்றத சொல்றாங்க. தென் திருடாமை. ஸோ நம்ம பொருள் சாராத எந்த விஷயத்தையும் யார்ட்டயும் எடுக்காதம்போது, நம்முடைய பொருள் எடுக்கக்கூடாது. அப்ப நம்முடைய உழைப்பு நெறைய விஷயங்கள் நான் சம்பாதிச்ச பணம் இருக்கு அப்டின்னா, நம்ம ஏதோ ஒரு வகையில ஒரு ஸ்டீலிங். ஸோ இதுல நெறைய டைப் இருக்கு. நான் ஷார்ட்டா சொல்றேன். தென் தாராளமாக இருத்தல். அப்ப நெறைய நமக்குள்ள அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள், இந்த பணத்த வச்சு நெறைய பேருக்கு நம்ம சேவைகள் செய்வது தென் மன்னிப்பு பிரார்த்தனை. அப்ப இதெல்லாம் நான் அப்ப நெறைய பேருக்கு என்ன இருக்கும், நான் நெறைய அப்ப சம்பாதிச்சேன். ஆனா, இப்ப எனக்கு அதுக்கேத்த மாரி இல்ல அப்டின்னா, பணத்த பற்றி நம்ம சரியான மனப்பாங்கு இருக்காது. அல்லது நமக்கான மரியாதை அப்ப இருக்காது. அப்ப நம்ம என்ன கேட்டுக்கலாம்? ஸோ நீங்க இந்த மன்னிப்பு பிரார்த்தனை கேட்டுக்கலாம். எல்லாம் வல்ல இறைவன் அருளாலும், குருவின் ஆசியாலும், எனக்கு கிடைச்ச அந்த பணத்த நான் சரியாக அந்த மதிக்காத அல்லது அந்த சூழ்நிலைக்காண்டி நான் ரொம்ப மனமார வருந்துகிறேன். நீங்கள் என்னை முழுமையாக மன்னித்தமைக்கு மிக மிக நன்றி. என்னை முழுமையாக மன்னித்தமைக்கு நன்றி. என்னை அன்பு, அமைதி, வளமையால் ஆசிர்த்தமைக்கு நன்றி. அபரிதமான பொருளாதார முன்னேற்றத்தால் ஆசிர்த்தமைக்கு நன்றின்றத நீங்க மனசார கேட்கும்போது நெறைய மாற்றங்கள் வரும். அதுக்கப்புறம் சேமிப்பு. சேமிப்புல முதல்ல 10% தானம், 30% அ சேமிப்பு, 20% முதலீடு, ரிமைனிங் போர்ஷன் வந்து நம்ம நம்ம செலவினங்களுக்கு பயன்படுத்துறது. தென் முதலீடு. ஸோ எல்லாத்தையும் பண்றதுக்கு என்னது? பிளானிங். அப்ப பிளானிங்ன்றது நம்ம நாளைக்கு பண்றது பிளானிங் இல்ல. 10 வருஷத்துக்கான பிளானிங் யாருக்கு இருக்கோ, அவங்க வந்து எக்ஸலென்ட்டா அவங்க லைஃப்ல வந்து தீர்மானிக்கிறதா சொல்றாங்க. ஸோ நம்ம இப்ப ஒரு ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு பிக்சரைஸா நம்ம பார்த்துருக்கோம். குட். ஸோ இந்த 16 வகையான வளங்களுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஹீலிங் நம்ம பண்ணிக்கணும். ஸோ இந்த 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 பாட்ட நம்ம கேட்கும்போதே, ஸோ நான் ஒரு பிரேயர் பண்றேன். எதெல்லாம் நமக்குள்ள வளமை ஈர்ப்பதற்கு, எதெல்லாம் நமக்கான ஒரு 16 வகையான வளங்களை ஈர்ப்பதற்கு, எதெல்லாம் தடைகளா இருக்கோ, இந்த தடைகள், இந்த எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே நம்மட்டருந்து போட்டுன்றத நான் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹீலிங்க நான் முழுமையா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஹீலிங்க நான் முழுமையா ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு கேட்டுக்கோங்க. ஸோ இத ஒரு மதங்களா பார்க்காம, ஒரு வார்த்தைகளுக்கான சக்தியா, ஒரு ப்ராஸ்பரிட்டிக்கான சக்தியா நம்ம பார்க்கலாம். கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினிலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக்கண்டாய் அலையாழி அரிதுயிலுமா எனது தங்கையே ஆதி கடவுரில் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் மகளாத சுகபாணி அருள்வாமி
அபிராமியே அபிராமியே நன்றி. பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாமல்ல இறைவனுக்கும் அனைத்து மத தெய்வங்களுக்கும் அனைத்து மத ஆன்மீக குருமார்களுக்கும் குணமளிக்கும் தேவதைகளுக்கும் வளத்திற்கான தேவதைகளுக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான தேவதைகளுக்கும் உங்களது மேலான ஆசைகளுக்கு நன்றி. எங்கள் அனைவரையும் அபரிதமான செல்வ வளத்தினாலும் பொருளாதார முன்னேற்றத்தாலும் தொழில் முன்னேற்றத்தாலும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையாலும் பணத்தை பற்றி நல்ல எண்ணங்களினாலும் நல்ல உணர்வுகளினாலும் நல்ல வாழ்க்கை சூழ்நிலையினாலும் எங்களை ஆசிர்த்தமைக்கு நன்றி. நன்றி. முழு நம்பிக்கையுடன் இந்த மிக பிரமாதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் குணமலன் ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆன்மீக சான்றோர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதில் இந்த நிகழ்வு கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உங்களது மேலான ஆசைகளால் எங்கள் அனைவரையும் ஆசிர்த்தமைக்கு நன்றி. நன்றி. முழு நம்பிக்கையுடன். நன்றி. முழு நம்பிக்கையுடன். நன்றி. முழு நம்பிக்கையுடன். நன்றிங்க. நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. சிறப்பு. சந்தோஷம். எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சொல்ல வார்த்தைகளே இல்லை. சிறப்பு. ரொம்ப சந்தோஷம். இன்றைய நிலைகள்ல நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்பி எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கலான்னு இந்த நிகழ்வுல நம்ம கலந்துக்கிட்டோமோ அதை விட பன்மடங்கு இன்னைக்கு வந்து ஐயா வந்து நமக்கு செஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். எதை பத்தியும் நமக்கு சிந்திக்காம இவ்வளவு அபரிவிதமாக இவ்வளவு கருத்துக்கள் உள்ளார்ந்து நம்மளுக்கு வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னா அது பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய பல்வேறு பிரபஞ்சம் நமக்கு நல்ல அருமையான ஆத்மாத்மான விஷயங்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அந்த வகையில இன்னைக்கு காந்தி வெங்கட்ராமன் ஐயா வந்து உள்ளார்ந்து நமக்கு வந்து இன்னைக்கு பொருளாதாரத்தை ஈர்க்கும் சக்திகள் எந்த அளவுக்கு நம்மள்கிட்ட இருக்குது, எப்படி நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பத்தி ஒரு பெரிய ஒரு இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கு. ஆனா இதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கத்தை தான் ஐயா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைய நிலைக்கு இது போதும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு சிறப்பா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நிலைகள்லையும் நமக்கு வந்து சிறப்பான கருத்துக்கள், அதனுடைய நிலைகள் என்னென்ன என்பதை பற்றி ஒவ்வொரு நிலைகள்லையும் நமக்கு சிறப்பா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். எந்த அளவுக்கு இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. பல்வேறு கருத்துக்கள்னா இன்னைக்கு பொருளாதாரத்தை வந்து இன்னைக்கு அதனால வந்து இந்த நேரத்துல வந்து நம்ம ஐயாவுக்கு வந்து மீண்டும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி. நன்றி. சிறப்பு. சிறப்பு. சந்தோஷம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐயா